அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியின் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ்ச்செல்வன் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் தலைமை அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் சமீபத்தில் இறந்து போனதால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 18வது மக்களவையோடு சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்று கூறி வந்த நிலையில் 18வது மக்களவை தேர்தலோடு சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தல் நடத்தப்படவில்லை. தற்பொழுது இந்தியா முழுவதும் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அதோடு சேர்த்து விக்கிரவாண்டி தொகுதிக்கும் ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் வேட்புமனு அளிக்கப்பட உள்ளது. இதனால் பிரபல கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றது. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக தங்களது வேட்பாளராக அன்னியூர் சிவா என்பவரை அறிவித்துவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த தேர்தலில் போட்டியிடும் என்று கூறப்பட்டு வருகிறது. தைலாபுரத் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதிமுகவும் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தங்களது வேட்பாளரை அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் முன்னாள் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான முத்தமிழ்ச்செல்வனை அதிமுக அறிவித்துள்ளது. இவர் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு இறந்து போன திமுக சட்டமன்ற உறுப்பினரான புகழேந்தியை தோற்கடித்தவர். இதன் பின்பு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முத்தமிழ்ச்செல்வனை மீண்டும் நிறுத்தப்பட்டார். திமுகவின் சார்பில் புகழேந்தி நிறுத்தப்பட்டார். இந்த தேர்தலில் புகழேந்தி அவர்கள் முத்தமிழ்ச்செல்வனை தோற்கடித்து வெற்றி பெற்றார். மிக குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றும் இருந்தார். தற்பொழுது புகழேந்தி அவர்கள் இறந்துவிட்டதால் இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அதிமுகவின் முன்னாள் விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏவான முத்தமிழ்ச்செல்வனே மீண்டும் இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் சி.வி. சண்முகத்தின் தீவிர ஆதரவாளர் ஆவார். எனவேதான் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அதிமுகவின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருபவர் சி.வி. சண்முகம். எனவே இந்த தொகுதியில் சி.வி. சண்முகம் கூறும் வேட்பாளரையே அதிமுகவினுடைய தலைமையும் வேட்பாளராக களமிறக்கும். இதனுடைய அடிப்படையில் முத்தமிழ்ச்செல்வனை சி.வி. சண்முகம் அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில்தான் முத்தமிழ்ச்செல்வனுக்கு மீண்டும் இங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நன்றி.